மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கலாம். IIT என்ட்ரன்ஸ், நீட் என்ட்ரன்ஸ், டியூஷன் வச்சு நீங்கள் மேத்ஸ், பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி, பாட்னி சுவாலஜி டீச் பண்ண முடியுமா, மேத்தமெட்டிக்ஸ் டீச் பண்ண முடியுமா, பிசிக்ஸ் டீச் பண்ண முடியுமா, கெமிஸ்ட்ரி டீச் பண்ண முடியும் என்றால் மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா மேக்ஸிமம் 30,000 தான் கிடைக்கும். எப்படி சார் சொல்றீங்க? கண்ணால பார்த்துருக்கேங்க. ஸோ நம்ம சுருக்கமாக முடிச்சிருவோம். கவர்மெண்ட்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. +2 முடிச்சு டிகிரி படித்தால் மட்டும்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சப் இன்ஸ்பெக்டர், DSP, IPS ஆக முடியும். தமிழ்நாடு அரசாங்கத்தில் RDO, DSP அதுக்கு மேல உள்ள பதவிகள், இந்திய ராணுவ பதவிகள், துணை ராணுவம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற CRP, BSF, ITBP, CISF இது போன்ற பதவிகள். பெரிய பதவிகளுக்கு வரணும், MS படிக்கணும், MBA படிக்கணும், MBA in IIM படிக்கணும், IAS, IPS படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பிள்ளைகள் காலேஜில் சேர்ந்த உடனே ஒரு முறையாவது உங்க பல்கலைக்கழகத்தில் ஒரு செமஸ்டர்ல யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்க வேண்டும். அது கண்டிஷன் கிடையாது, அங்க கண்டிஷன் கிடையாது, தகுதி கிடையாது. ஆனால் அப்படி நீங்க பழகினால் மட்டும்தான் இந்த போட்டியாளர்களோட சேர்ந்து உங்களுக்கு போட்டி போடக்கூடிய தைரியம் வரும். ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்க IAS எக்ஸாம், அப்ளை பண்றாங்க 10 லட்சம். ஆனால் 5 லட்சம் பேர் தான் எழுதியிருக்கிறாங்க. மீதி பேருக்கு பயம், அவங்க எழுதலை. 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுற இடத்துல உங்களுக்கு முதல் 150 வந்தால் தான் IAS கிடைக்கும், முதல் 300 வந்தால் தான் IPS கிடைக்கும். அப்படின்னா ரேங்க் வரணும் இல்லைங்களா? இந்த ரேங்கில் போய் இந்த போட்டியாளர்கள் IIT மெடிக்கல், இந்த வருஷம் தமிழ்நாட்டில் நானும் சுகுலேசன் ஈசன் சாரும் லெப்டினன்ட் ஈசனும் ட்ரைனிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 23 பேர் IAS பாஸ் பண்ணாங்க இந்த வருஷம். 23 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு cleared IAS, IPS and IFS examination this year. பிரசாந்த், வினோதினி அண்ட் நிராஷா 3 டாப்பர்ஸ். 3 டாக்டர்ஸுங்க. IAS தேர்வில் டாக்டர்ஸ். அப்போது நீங்கள் அவங்க கூட போட்டி போடணுன்னா உங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு ரேங்க் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆனால் எல்லாருமே IITயில் படித்தவங்க கிடையாது. சொல்கிறாங்கல்ல, படித்தா நல்ல காலேஜ்லாம் படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி அல்லது IIT படிங்க. சில நேரத்தில் IAS பாஸ் பண்ணிக்கலாம், சர்வசாதாரண காலேஜில் படிக்கிற மாணவர்கள்லாம் IAS பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய ஓப்பனிங் கவர்மெண்ட்டில் இருக்குது. சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடுகள் திறமை இருந்தாங்க, வெளிநாட்டில்ங்க லட்சக்கணக்கான வேலைகள். கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, UK. ஒரு காலத்தில் நம்ம இந்தியாவை ஆண்டவங்க இங்கிலாந்து நாட்டுக்காரன். நம்மளை மட்டும் இல்லை, அவர்களை விட 100 மடங்கு அதிகம் மக்களை ஆண்ட மக்கள் யுனைடெட் கிங்டம். நான் கண்ணால் பார்க்குறேன். நான் கமிஷனராக இருக்கும்போது என்னுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் கன்மன் யார் தெரியுமா? என்னுடைய கன்மன் வெற்றிவேல் முருகன். அவர் போலீஸ் கான்ஸ்டபிள். குட் மார்னிங் சார், கேன் யூ கோ டு த ஆஃபீஸ் சார்? இங்கிலீஷில் பேசுவார் என்கிட்ட. கமிஷனர் சார், இட்ஸ் 9:45, கேன் யூ கோ டு த பரேட் சார்? இங்கிலீஷ் பேசுவார், நிறைய பேசிட்டே இருப்பார். அவர் இப்போ எங்கே இருக்கார் தெரியுமா? அவர் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கார். அமெரிக்காவில் என்ன சார் பண்ணுறாரு? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நினச்சிங்களா? அமெரிக்காவில் கமிஷனர், அங்கே போலீஸ் கமிஷனர். அது எப்படி முடியும்?